அடுத்ததான் நம்ம இக்ரிஸும் கேட்டிருப்பான், நான் அவன் கூட போய் சண்டை போடவா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜின்வுவோ தடுத்து நிப்பாட்டிருப்பான். ஆனா தடுத்து நிப்பாட்டாம நம்ம இக்ரிஸும் பெல்லியன் கூட போய் சண்டை போட்டா அதுல யார் ஜெயிச்சிருப்பா? நம்ம இக்ரிஸ் ஜெயிச்சிருப்பானா இல்ல பெல்லியன் ஜெயிச்சிருப்பானா? நம்ம இக்ரிஸோட அந்த ஸ்வாட் ஸ்டைல் முன்னாடி யாருமே நிக்க முடியாது. ஆனா பெல்லியன் ஒண்ணு சாதாரணமான ஆள் இல்லையே. நம்ம பெல்லியனுக்கும் நம்ம இக்ரிஸுக்கும் நடுவில் சண்டை போட்டா அந்த சண்டையில யார் ஜெயிப்பா? சண்டை சும்மா பயங்கரமா இருக்கும் இல்லையா? அப்படி யார் ஜெயிப்பான்றத உங்ககிட்டே விட்டுறேன். யார் ஜெயிப்பான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பெல்லியன் ஜெயிப்பான்னா கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இக்ரிஸ் நம்ம பிளட் ரெட் நைட் கமெண்ட் இக்ரிஸ் தான் ஜெயிப்பான்னா கமெண்ட்ல ரெட் கார்டினை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கடைசியா இது வரைக்கும் நம்ம ஜின்வு பார்வையில தான் எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். ஆனா அந்த மோனார்க் எல்லாத்தையுமே நம்ம ஜின்வு கொண்டதுக்கு அப்புறம் அந்த நிழல் உலகத்துல நம்ம இக்ரிஸோட பார்வையில நம்ம ஜின்வுவை பார்ப்போம். அப்ப நம்ம ஜின்வுவை இது வரைக்கும் நம்ம இக்ரிஸ் எந்த மாதிரியான பார்வையில பார்த்திருப்பான்றத நம்ம இக்ரிஸ் பக்கத்துல இருந்தே பார்த்திருப்போம். ஒரிஜினல் சேட மோனார்க் ஆஸ்பான் இக்ரிஸ் கிட்ட, நான் இதுக்கு மேல சேட மோனார்க்கா இருக்க போறது இல்ல, எனக்கு அப்புறம் நான் ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டேன், அவனை போய் நீ டெஸ்ட் பண்ணி நீ அவன் கூட சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம இக்ரிஸ ஒரிஜினல் சேட மோனார்க் ஆஸ்பான் நம்ம ஜின்வு கிட்ட அனுப்பி வச்சிருப்பாரு. அப்பந்தாங்க நம்ம இக்ரிஸோட பவரை சீல் பண்ணி அனுப்பி வச்சிருப்பாரு. அப்படி நம்ம இக்ரிஸ் இந்த பக்கம் நம்ம ஜின்வுவை பார்த்ததுக்கு அப்புறம் ஜின்வுவை ரொம்ப வீக்கா தாங்க பார்த்தா நம்ம இக்ரிஸ். நம்ம இக்ரிஸோட அட்டாக்கை தாக்கு பிடிக்காதனால நம்ம இக்ரிஸோ இவன் வேலைக்காக மாட்டான், இவன் எப்படி சேட மோனார்க் ஆவான் அப்படின்னு இக்ரிஸ் மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஒன்ஸ் நம்ம ஜின்வுக்கு சேடவா மாறின உடனே இக்ரிஸ் ஒரிஜினல் சேட மோனார்க் ஆஸ்பானியே மறந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஜின்வுவை இக்ரிஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இக்ரிஸ் கிட்ட நம்ம ஜின்வு முதல்ல பாசத்தை காட்டினதுக்கு அப்புறம் நம்ம இக்ரிஸ் ஒரிஜினல் சேட மோனார்க்கான ஆஸ்பானியே மறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜின்வுக்கு தாங்க ரொம்ப லாயல்ட்டியா மாறி இருப்பான். ஏன்னா நம்ம இக்ரிஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே அன்பானவங்க. பிளட் ரெட் நைட் கமெண்டர் இக்ரிஸ் மாதிரி ஒருத்த கூட இருந்தானா நம்ம இந்த உலகத்தையே ஜெயிக்கலாங்க. யாருக்குள்ள என்ன மாதிரி பிளட் ரெட் நைட் கமெண்டர் இக்ரிஸ் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் ஹார்ட்டின கமெண்ட் பண்ணுங்க. இது பார்ட் 1 வீடியோ தாங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல இக்ரிஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.